ஷேக் ஆகுது. அப்ப அவரு இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு, பேனிக் ஆகாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. யாரா அது கைய சொறியறதுன்னு திரும்பி பார்த்தா இங்க ஒரு ஃபுல்லா ஒரு தக்க தக்கன்னு ஏஞ்சுக்கிறா. இந்த பக்கம் ஓடுறா. லவுடா டப்புன்னு சத்தம் வந்துச்சு. ஃபுல் ஸ்பீட்ல போட் சுத்துது. எனக்கு தலைதான் சுத்துது. பாம்பு இருக்கு போட்ல அப்படின்னாரு. லிட்டரலி உழ போற நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஃபெயிலா இருந்திருக்கலாம். ஆனா லைஃப்ல ஐயோ திருப்பி 3 பேர் தம்முன்னு. Hello, how is everybody? Anyway, இன்னைக்கோட வீடியோல I am going to be getting ready while I tell you something that happened to me in Mysore which was chaotic and I'm பயன்டேன் நிஜமா. Anyhow, I'll get to it. I'm getting ready. ஏன் அப்படின்னு நீ கேட்கலாம். இன்னத்துக்கு நீ கெட் ரெடி ஆகணும் அப்படின்னு நான் வெளியில போனோம். நான் கெட் ரெடி ஆவேன், கெட் நாட் ரெடி ஆவேன். உனக்கு என்ன? So let's go. First step மூஞ்சி கழுவணும், which I've already done. I have some இங்க எல்லாம் ஃபுல்லா pimples because like I'm blessed with pimples. So I'm using my salicylic acid. ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா தயவு செய்து எனக்கு கமெண்ட்ல சொல்லு, ரிப்ளை பண்ண மாட்டேன். விளையாடுறா கோச்சுக்கோ விளையாடுறேன். ரைட்டா என்னோட மைக்கு கொஞ்சம் மறந்துட்டேன், திருப்பி போட்டு வந்துட்டேன். இப்போ உங்ககிட்ட நல்லா தான் பேசிட்டு இருப்பேன். 2 நிமிஷம் கழிச்சு நீ யாருன்னு கேட்டா உன்னையும் மறந்துடுவேன். என் பிரச்சனை. நான் வந்து ரீசென்ட்லி ஒரு ட்ரிப் போனேன் மைசூர். என்னோட கசின் என்னோட அங்கிளோட அந்த ட்ரிப் பத்தி அதோட பேக்கிங் பத்தி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் இப்ப நீ பாரு. அந்த ட்ரிப்ல we went to a bunch of places. நாங்க போன ட்ரிப் வந்து was totally 3 to 4 days வச்சுக்கலாம். 4 day ட்ரிப் போனோம் நாங்க. அந்த ட்ரிப்ல டே 2 அன்னைக்கு நடந்த கதை தான் இது. இது வந்து லைஃபுக்கே ஸ்கார் பண்ணிடுச்சு. பட் இதுல 2 விஷயம் என்ன ஸ்கார் பண்ணிடுச்சு. ஒண்ணு, ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா ஹர்ஷினி ரியாக்ட் பண்ண மாட்டான். மத்தவங்களும் பயந்து குதிப்பாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிப்பாங்க. நான் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேன். அதான் நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். டே 2 அன்னைக்கு நாங்க வந்து ஒரு வண்டி லைக் கேப் மாதிரி புக் பண்ணிருந்தோம். அங்க இருக்கிற இடத்துல அங்க ஏரியாச்சு கேப்ல இருந்து அவர் சொன்னார், இந்த இடத்துல போங்க, இங்க வந்து எலிஃபென்ட் பேதிங் இருக்கு, நீங்க போய் குளிப்பாட்டலாம் எலிஃபென்ட் சொன்னாங்க. நாங்க எக்ஸைட் ஆயிட்டோம். ஆனா அதே நேரத்துல பயந்துட்டோம். ஏன்னா அதுக்கு நேரத்துல கொஞ்ச நேரம் முன்னாடி நியூஸ் படிச்சிருக்கோம் தட் எலிஃபென்ட் காலால மிதிச்சு யாரோ செத்துட்டாங்க, குதிச்சு ஏதோ ஆயிடுச்சு, என்னெல்லாமோ இருந்தது. சோ லிட்டில் ஸ்கேர்ட். அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டோம். அந்த எலிஃபென்ட் குளிப்பாட்டுற இடத்துக்கு நாங்க போயிட்டோம். சொன்ன டைமிங்க்கு அது டிரைவர்கிட்ட கேட்டு அந்த டைமிங்க்கு போயிட்டோம். அங்க போய் பார்த்தா தேவர் லைக் இல்ல இந்த எலிஃபென்ட் இது வந்து இப்ப நடக்கல, அவங்களுக்கே அந்த நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க அதை பண்ணல போல. சோ நாங்க அப்ப லைட்டா பம்ட் ஆயிட்டோம். எனக்கு பண்ணணும் தான் இருந்தது. ஆனஸ்ட்லி எனக்கு அது பயமாலாம் அந்த நியூஸ் படிச்சு அதுல கல்லாம் நான் அது எலிஃபென்ட்லாம் என்ன பண்ணும், கியூட்டா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லூஸ் மாதிரி நினைச்சேன். சோ தட் வாசன்ட் ஹேப்பனிங். அப்ப நாங்க யோசிச்சோம், சரி வந்துட்டோம் இவ்வளவு தூரத்துக்கு. இட் வாஸ் லைக் 2 hours away from எங்களோட ஹோட்டல். நாங்க தங்கின இடத்துல இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம போறதுல பாயிண்ட் கிடையாது. அப்ப வந்து மாமா சொன்னாங்க, இங்க பாரு போட்டிங் இருக்குங்க, டிங்கின்னு ஒரு போட் இருக்கு போல. நான் மூஞ்சி தேய்ச்சுன்னு இருக்கேன். எனிஹோ டிங்கின்னு ஒரு போட், அந்த பிளாஸ்டிக் போட், நான் ஒரு போட்டோ கிடைச்சிருந்தா இங்க போட்டு விடுறேன். அதுல ஏறி ஒரு சும்மா ரவுண்ட் மாதிரி போயிட்டு வரலாம். அதுல வந்து ரோ பண்ணிட்டே போனா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற இன்னொரு ரிசர்வாயர் ஒண்ணு இருக்கு, அங்க போய் பார்த்துட்டு திருப்பி வரலாம். திருப்பி வர நேரத்துக்கு நம்ம இந்த எலிஃபென்ட் பெதிங் பண்றது அந்த டைமிங் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் என் கசின் எல்லாமே எக்ஸைட்டடா இருந்தோம். ஓகே இந்த டிங்கில ஏற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டாச்சு. இதுல காமெடி என்னன்னா, சின்ஸ் மைசூர் இஸ் கர்நாடகா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்க பேசுறவங்க கன்னடா தான் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க சில பேரு, பட் மோஸ்ட்லி கன்னடா தானே பேசுவாங்க. தமிழ் கேட்க முடியாது. எனக்கு கன்னடா தெரியும், ஒரு வார்த்தை கூட எனக்கு பேடா மட்டும் தான் தெரியும். நீ பேடா அது மட்டும் தான் தெரியும். அங்க போயிட்டு இருக்கோம் நடந்து ஒரு குரூப் ஆஃப் கைஸ் who are speaking in தமிழ். எங்க கூட நின்று ஏதோ பேசிட்டு அதில மச்சான் அப்படின்னு யாரோ சொன்னாங்களா. அதனால ஆமா எனக்கும் புரியவே இல்லை இவங்க என்ன பேசுறாங்க. சைடு எஃபெக்ட் சொல்றேன். இந்த மாதிரி வைபா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாம் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டோம். அவரும் ஒன்னொன்னு வார்த்தையும் கன்னடால பேசுறாரு. எங்க மாமா எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. எனக்கு நடுவுல இப்போ நம்ம தமிழ் பேசினாலும் தங்கிலீஷ் பேசுவோம்ல, அந்த மாதிரி கங்கிலீஷ் பேசிட்டு இருந்தாரு. அவர் கன்னடால இங்கிலீஷ் வச்சு பேசிட்டு இருந்தாரு. கெட் ஆன் அப்படி ஏதாவது சொன்னாலும் ஏறணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு ஓரளவுக்கு மேத்ஸ் வந்துச்சு. அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கூப்பிட்டாங்க. அவருக்கு தமிழே தெரியும். சோ அவர் தமிழ்ல சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஏறுங்க, இப்படி பிடிங்க அப்படி பிடிங்க. முதல்ல சோ அந்த போட்ல எப்படின்னா 3 செக்ஷன் இருந்தது. ஃப்ரண்ட்ல நானு, ஆப்போசிட்ல மாமா, செகண்ட்ல என் கசின் உட்காந்துருக்கா, தேர்ட்ல என்னோட இது வண்டி ஓட்டின அந்த டிரைவர் அவர் உட்காந்துருக்காரு. தேர்ட் இதுல கடைசியில உட்காந்துருக்காரு அந்த இது இன்ஸ்ட்ரக்டர். அவர் தான் ரோ பண்ணிட்டு வராரு. ஐ மீன் எல்லாருமே ரோ பண்றாரு பண்றோம். ஆனா அவர் தான் மெயினா லைக் அவர் வச்சுதான். நாங்களாம் சும்மா ஒரு கையை அந்த மாதிரி இருந்தோம். தண்ணி உள்ள போட்டுட்டு அவர் சொல்றாரு ஃபார்வர்டுனா இப்படி, பேக்வர்டுனா இப்படி அப்படின்னு ஃபுல்லா சொல்றாரு. நானும் பெரிய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஓ எஸ் ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லா ரோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எங்க மாமா சடனா பாட ஆரம்பிச்சிட்டாங்க ரோயிங் பாட்டெல்லாம். எல்லாம் வரைக்கும் கூட எல்லாம் ஃபன்னாதான் போச்சு. இன்னும் இதுல நிறைய இயரிங்ஸ் இருக்கு நீ நினைக்கலாம். ஆனா இதுல பாதியில பாதி இல்ல. ஏன்னா 2 இல்லாம எல்லாம் ஒரு இயரிங்கா இருக்கு. ஒன்னு ஆக்சுவலி சூட்கேஸ்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, I'll just wear this. Anyhow, நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து 500 rupees பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அண்ட் போட்டோஸ் நாங்களே எடுப்போம். ஃபுல் லைக் ரைடோட போட்டோஸ் எல்லாமே நாங்க எடுப்போம். நீங்க எதுவுமே எடுக்க தேவையில்லை. இன்னொன்னு என்னன்னா, போன் இது பண்ணிட்டாங்க, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என் போனும் என் கசின் போனும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எத்தனை பேர் போனாலும் ஒரு போன் மட்டும் தான் அலவுடு. போறவங்களுக்கு ஒரு போன் தான் அலவுடு.
நிறைய பேர் தண்ணியில போட்டுறாங்க, அதனால மிச்சத்துல நீங்க வச்சுட்டு போனோம் அப்படின்ட்டாங்க. ஸோ மாமா வாஸ் லைக், நான் யாரோ ஒரு ஃபோன் வச்சுக்கலாம்னே, ஓகே மாமா ஃபோன் வச்சுட்டு நானும் என் கசனும் எங்க ஃபோன்ஸை இது பண்ணிட்டோம், அவங்கள்ட்ட கொடுத்து விட்டோம். எங்கள்கிட்ட ஃபோன் கிடையாது. அவர் சொன்னாரு இந்த மாதிரி நாங்க வீடியோ போட்டோ எடுத்து கொடுக்குறோம், கோப்ரோ வச்சிருந்தாங்க அவங்க, நீங்க 500 rupees கொடுத்தா போறோம். நாங்க நினைச்சோம் நம்ம டூரிஸ்ட் எப்பயாவது ஒரு வாட்டி தானே வரோம், பரவாயில்ல நம்ம காசு கொடுத்துடலாம், அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க போட்டோ எடுக்கட்டும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும், அவர் ஃபுல்லா கியர் எல்லாம் பண்ணிட்டு மண்டையில கேப், அதுல வந்து கோபுரோ சுத்தி கட்டி என்னெல்லாமோ பண்றாரு. எல்லாரும் ஜாலியா ரோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். வெக்கம்ன்றது என் சரித்திரத்துல இல்ல, அதனால நான் ஃபேக் பிளஷ் தான் போடுவேன். எதை பார்த்துமே எனக்கு வெக்கமாக மாட்டேங்குது ஆக்சுவலி, ஏன் இப்படி இருக்கேன் நான் தெரியல. எனியோ நாங்க அந்த போட்ல ஏறிட்டு ரோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நடுவுல போயிட்டோம் அந்த போட்டு, ஐ மீன் அந்த லேக்குக்கு நடுவுல இருக்கும். அப்போ அவர் சொல்றாரு, ஒரு கால் எடுத்து வெளில விடுங்க, ஒரு கால் எடுத்து உள்ள விடுங்க, வெளில விட்டுட்டு நீங்க இது பண்ணிக்கலாம், காலால டொயின் டொயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஷூ எல்லாம் கழட்டி வச்சாச்சு, ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டிடுங்கன்னு முன்னாடி சொல்லியாச்சு. எல்லாரும் ஒரு காலை வெளில விட்டு டிங்கி அந்த அதோட சைடு பிளாஸ்டிக் லிட்டரலி உழப்போற நிலைமையில உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாரும். அவர் சொல்றாரு, கரெக்டா உட்காந்துருக்கீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்றாரு. நாங்களும் சரி ஓகேன்னு ஜில்லுன்னு இருந்து செம்ம ஜாலியா இருந்தது. கொண்டாடி சொல்றாரு, ஓகே இப்போ வந்து அந்த பேடல் கையில வச்சிருக்கோம்ல, அதை வந்து இப்படி குத்திட்டு போட் மேல இப்படி குத்தி லைக் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு எல்லாரும் ஏஞ்சு நில்லுங்க அப்படின்றாங்க. எது ஏஞ்சு நில்லுங்களா, இந்த பேப்பர் போட்ல ஏஞ்சு நின்று தொப்ப கட்டின்னு உள்ள விடுறதுக்கு, நீங்க அதை பார்த்து திருச்சி வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு புரியலன்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் எல்லாரும் பயந்துட்டு ரைட்டா ஏறி வச்சிட்டோம். அவர் முன்னாடி ஐயோ நிறைய போட்டனா தெரியல, அவர் முன்னாடி பயப்படாத மாதிரி காட்டணும்ல, அதனால நாங்க வந்து யா எனக்கு தெரியும், நான் ரொம்ப வருஷமா போட்டிங் போயின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு நாங்க எல்லாம் இப்படி தள்ளாடிக்கிட்டு நிக்கிறோம். ஆடுது எல்லாரும். அவர் என்ன பண்றாரு, நான் போட்டோ, அவர் கோபுரம் வச்சிருக்காருல, நான் கேமரால போஸ் எடுக்கிறேன், இப்படி படுங்க, ஒரு கை விடுங்க, இப்படி படுங்க, ஸ்பைடர்மேன் போஸ், மங்கி போஸ் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காரு. நல்லா அங்கிள் இது நீங்க பண்ணிருக்கலாம் 10 வருஷமா, நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பண்ணது இல்ல, தயவுசெய்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண. எல்லாருக்கும் தெரியுது எல்லாரும் பயப்படுறோம்னு, ஆனா எல்லாரும் பண்ணோம். டிரைவர் அவரையும் விட்டு வைக்கல, நீங்க பண்ணுங்க அவரை வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நடுவுல அவர் சொன்னாரு, இந்த மாதிரி சுத்த ஆரம்பிங்க போட்டன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீட்ல லைட்டா எல்லாம் இப்படி இப்படி ஒரு டைரக்ஷன்ல பண்ண சொன்னாரு. எல்லாம் இப்படி பண்ணிருக்கோம், ஃபுல் ஸ்பீட்ல போட்டு சுத்துது. எனக்கு தலைதான் சுத்துது, ஏன் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தலை சுத்துதா, பிரெக்னெண்டா இருப்பேன் சாரி. அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம், ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். அப்ப பார்த்தா சோ ஃபுல்லா அது பெரிய இடம், ஆனா ஃபுல்லா எல்லாம் கூட்டு போக மாட்டாங்க, இத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு தான் இருக்கும், அது எவ்வளவோ அது கூட்டு போனாங்க. யூ டர்ன் எடுக்க சொன்னாங்க, எடுத்து இப்படி வந்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாம் ஜாலியா அப்பதான் பேசிட்டு இருக்கோம், நல்லா இருக்குல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஃபட் அப்படின்னு ஒரு சத்தம் போட்ல இருந்து, லைக் லவுடா டப்புன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. நான் அப்படி பாக்குறேன், மெதுவா திரும்பி இன்ஸ்ட்ரக்டர் மூஞ்சி நீங்க பாக்கணும்ல அப்படின்றதுனால, நீங்க எங்க பயப்படுறீங்க, நாங்க தானே பயப்படுறோம், நீங்க என்னத்துக்கு பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எவனாச்சும் இப்ப பிளஷ் ஓவரா இருக்கு, மூஞ்சி ஓவரா இருக்குன்னு சொன்னா தயவுசெய்து கிளம்பி, ஐ டோன்ட் வாண்ட் பிளேஸ் ஃபார் ஹேட்டர்ஸ், திஸ் இஸ் only for the girlies and the nice guys, okay? சோ பாயிண்ட் இஸ், இவர் டப்புன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. இன்ஸ்ட்ரக்டர் மூஞ்சியை தான் நான் எடுத்தோடனே பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு எப்படி கிளாஸ்ல ஏதாவது போகுது எதுவும் புரியலன்னா டீச்சர் மூஞ்சி பார்ப்போம்ல, அது மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் மூஞ்சி டக்குன்னு பார்த்தேன். என்னங்க எல்லாம் ஓகே அப்படின்னா, அவர்ல ஓகே சோ பாம்பு இருக்கு போட்ல அப்படின்னாரு. நீர் பாம்பு, ஐ அஸ்யூம்ட் அது வந்து தண்ணி பாம்பு அப்படின்னு சொல்லி, ஏன்னா தண்ணியில இருக்குன்னா தண்ணி பாம்பா தானே இருக்கும், பாம்பு இருக்கு போட்ல அப்படின்னு. எனக்கு எது பாம்பு இருக்கா அப்படின்ற மாதிரி, அதுவும் பாம்பு தண்ணி பாம்பு எப்படி இருக்கும்னு நான் பார்த்தது கூட கிடையாது, எனக்கு பார்க்கவும் வேணாம். நான் வந்து என்னன்னா இது தண்ணி பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப எப்படி நான் சொன்னேன்ல, நானும் மாமா ஃப்ரண்ட்ல, என் கசின் இங்க பின்னாடி டிரைவர், அதுக்கு பின்னாடி இன்ஸ்ட்ரக்டர். என் கசின் காலை, அவ வந்து ஷீஸ் அ சைல்டு, 16 வயசு தான் அவளுக்கு, அவ காலை பாயிண்ட் பண்ணி அங்க இருக்குன்றாரு. எனக்கும் பதறது. அவ ஏன்ஸ்டா டக்குன்னு டிங்கி, பை த வே அது ஒரு பேப்பர் போட் மாதிரி, அது நீங்க ஏன்ச்சா உடன் போட் மாதிரி ஸ்ட்ராங்கான போட் கூட கிடையாது, அது வெறும் பிளாஸ்டிக்ல ஏர் ஃபில் பண்ண போட். தொக்கன்னு ஏஞ்சுக்கிறான், அவ இந்த பக்கம் ஓடுறா. அவர் அதுக்கு அடுத்து மாமா கால் கிட்ட பாயிண்ட் பண்றாரு, ஏன்னா ஆப்வியஸ்லி அவ காலுக்கு ஃப்ரண்ட்ல மாமா உட்காந்துருக்காங்கன்னா அங்கதானே போகும் பாம்பு. இங்க இருந்து நேரா போது போல, அவ முதல்ல ஏஞ்சுக்கா இப்படி இப்படி அடுத்து. ஏன் பிரெயின் என்ன தெரியுமா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வரும்ல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல, எனக்கு முதல்ல பிளாங்கா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த தாட், லிட்டரலி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மனுஷனுக்கு என்னெல்லாம் தாட் வரும் எனக்கு எந்த வந்துச்சு, பா இது கதையா சொல்றதுக்கு சூப்பரா இருக்கும்ல, லிட்டரலி ஃபர்ஸ்ட் தாட் அதான். எல்லாம் பயப்படுவாங்கனால இது ஒரு நல்ல கதையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன் நானே. இந்த பிராண்ட் என்னமோ எனக்கு காசு கொடுக்குற மாதிரி இவங்களை ப்ரொமோட் பண்றேன். திஸ் லிட்டரலி த பெஸ்ட் பெர்ஃப்யூம் ஐ ஹவ் எவர் யூஸ், நிஜமா சொல்றேன். இது காலியா போகுது, இங்க இவ்வளவுதான் இருக்கு ஃபுல். ஆனா பாட்டிலே குட்டின்னு வச்சுக்கோ. என் பிளரோட பெர்ஃப்யூம் யூ ஹேவ் டு, இது நான் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் 4-5 பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி அதுல 2-3 பேர் வாங்கிட்டாங்க இந்த பெர்ஃப்யூம். அவ்வளவு நல்லா இருக்கு. நீ இருந்தா இது நிஜமாவே ஸ்பான்சர்ட் இல்ல, உனக்கு பிடிக்கும் நல்ல பெர்ஃப்யூம் வேணும் அப்படின்னா காஃபி கேக் வாங்க பிளரோடது. இதோ திஸ் ஒன் பைட், இட்ஸ் ரியலி குட். இப்ப ஐலைனர் போட்டுக்கிட்டே பாம்பை பத்தி பேச போறேன். பாம்பு மாதிரி ஐலைனர் போடாம இருந்தா போதும். தேங்க்யூ. போட முடியாது, சாரி, நெவர் மைண்ட். வழி கண்டுபிடிச்சிட்டேன். இங்க என்கிட்ட ஒரு மிரர் இருக்கு, இந்த கண்ணாடி இப்படி வச்சுக்கிட்டு இங்க பாத்துக்கிட்டே கதை சொல்ல போறேன். எனக்கு கதை முக்கியம். வராதடா ஃப்ரேம்ல. ஓகே,
ஐலைனர் மட்டும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. சோ அன்பார்ச்சுனேட்லி அப்ப நான் கதை சொல்ல மாட்டேன். பேக் டு த கதை. ஐயோ என் டப்பா பாத்துட்டியா? இது என் மேக்கப் டப்பா இல்ல கைஸ். என் மேக்கப் டப்பா இதை விட கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். அதனால தான் இதை எடுத்து வந்திருக்கேன். எனியோ கதை கேளு. என்ன விட்டேன்? சோ அந்த டப்புன்னு சத்தம் கேக்குது. இவ ஏஞ்சுக்கிறா. என் மைண்ட்ல அந்த தாட் தான் வந்து நிஜமாவே அந்த டாப் தான். நான் கூலா சவுண்ட் பண்றது கூட சொல்ல. நிஜமாவே நான் அப்புறம் நினைச்சு பார்த்தேன். ஏன்டி ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன்ல எவனாச்சும் இப்படியா யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எனியோ அப்ப வந்து நான் லைட்டா பயந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு நான் வாஸ் லைக் நான் யோசிச்சேன். நானா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? அங்கேருந்து ஏறி குச்சி ஜமக்கு ஓடி இருப்பேன். ஆனா அப்ப நான் யோசிச்சேன் அது கரெக்டான விஷயம் இல்ல. நான் பாட்டுக்கு தண்ணியில ஏறி குச்சி அந்த பாம்பு வந்து கடிச்சிட்டு என்ன பண்றது? அப்ப நான் யோசிச்சேன் எங்க அப்பா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஏன்னா எங்க அப்பா லைட்டா அவர் பயப்பட மாட்டார் நிறைய விஷயத்துக்கு. நான் எதுக்கெல்லாம் பயப்படுறேன்னா அட்லீஸ்ட் அதுக்கு பயப்பட மாட்டேன். அப்ப நான் நினைச்சேன் எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா நான் லாஜிக்கலா யோசி அது எனக்கு வராது. எனக்கு எதுவுமே லாஜிக்கலா வராது. எனக்கு எல்லாமே இமோஷனலா தான் வரும். ஏன்னா லாஜிக்கா யூஸ் பண்ண முடியாது. ஏன் எதுக்கு என் பிரெயின்ல லாஜிக் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் யோசிச்சேன் இந்த டிங்கி அந்த உட்கார்ற இடத்துல அந்த போட்டு மேல காலை வச்சுட்டா, அதாவது பிளாஸ்டிக் ஏரியால கால்ல தானே கடிக்க முடியும். ஏன்னா கால் தானே கீழே இருக்கு. காலை எடுத்து நல்லா மேல வச்சுட்டு அப்படியே புடிச்சுக்கிட்டேன்னா அது எப்படி ஏறி வரதுக்குள்ள அந்த இன்ஸ்ட்ரக்டர் புடிச்சிருவாரு. எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நான் ஒரு மேத்தமேட்டிக் கால்குலேஷன் போட்டிருக்கேன். மேத்ஸ்ல நான் ஆல்மோஸ்ட் பாஸா இருக்கலாம். ஆனா லைஃப்ல நான் ஆல்மோஸ்ட் வெரி 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 பாஸ். சாரி டயலாக் மாத்திட்டேன். மேத்ஸ்ல நான் ஆல்மோஸ்ட் பாஸா இருந்திருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபெயிலா இருந்திருக்கலாம். ஆனா லைஃப்ல ஐயோ திருப்பி டேக் 3 மேத்ஸ்ல நான் ஆல்மோஸ்ட் ஃபெயில் ஆயிருக்கலாம். ஆனா லைஃப்ல நான் என்னைக்குமே பாஸ். My husband is entering the chat. Lip balm, I love it. Lip balm, lip gloss. இது gloss போட்டிருக்கான். ஆனா இது lip balm தான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா மாமாவும் என் கசனும் அப்படியே லிட்டரலி அவங்க இப்படி தள்ளாடுறாங்க. நான் இப்படி உட்கார்ந்து இருக்கேன் நல்ல பிரின்சஸ் மாதிரி. எனக்கு என்ன பேனிக்ல என்ன பண்றதுன்னு தெரியல. ஏஞ்சு குதிச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் எனக்கு என் பிரெயின் அப்படி ஒர்க் ஆகல. என் பிரெயின் வந்து உட்காந்துரு அப்படின்னு ஆயிடுச்சு. நான் இப்படி உட்காந்துருக்கேன். ஒரு பாயிண்ட்ல போட் இப்படி ஷேக் ஆகுது. அப்ப அவர் இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு பேனிக் ஆகாதீங்கன்றாங்க. உடனே நான் ஆயிஷா புடிச்சு பேனிக் ஆகாத உட்காரு, கால் எடுத்து சீட் மேல வை, யூல் பி ஃபைன். ஏன்னா அது வந்து ஏறி வந்து கடிக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆனா நீ காலை கீழே லைக் போட்டு மேல வச்சிருந்த அப்படின்னா அது கடிக்கிறதுக்கு இன்னும் ஹையரான சான்சஸ் இருக்கு. கால் எடுத்து மேல வைடின்னு. அப்ப எடுத்து அப்படின்னா அகைன் சின்ன குழந்தை பயந்துகிட்டே எடுத்து மேல வைக்கிறா. எங்க மாமா இப்படி நடுவுல நிக்கிறாங்க இப்படி எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு செகண்ட் இங்க பாருங்கன்னாரு. அப்ப எனக்கு ஒரு தாட் வந்துச்சு என் பிரெயின்ல. வாஸ் லைக் ஒருவேளை அப்படின்னு. அப்ப இப்படி திரும்பி பார்த்தா அவர் சொல்றாரு இல்ல என்ன பார்த்தா நான் லூசு இருக்கா நான் நினைச்சே தெரியுமா ஒரு செகண்ட் அவர் இங்க பாருங்கன்னு யார் சொல்லுவா? பாம்பு இருக்கும்போது யாரும் இங்க பாருங்க. அந்த ஸ்பிளிட் செகண்ட் நம்மளுக்கு ஒரு தாட் வரும்ல ஒருவேளை இது ஒரு ஜோக்கோ அப்படின்னு. ஆனா அவர் அப்படி ஆக்டிங் பண்ணாரு. அவர் வந்து ஷாருக் கானா இருக்க வேண்டியவர். ஒரு பயந்து பார்த்து நான் பயந்துட்டேன். பட் அப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன்னா என்னோட ரிஃப்ளெக்ஸஸ் ரொம்ப -0ல இருக்கேன் ரிஃப்ளெக்ஸஸ். இப்போ மேட்டர் இஸ் நாட் திஸ், மேட்டர் இஸ் இதை எல்லாத்தையும் ஒரு கோப்ரோல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. சோ ஐ வாஸ் லைக் அதாவது முதல்ல என்ன அசிங்கப்படுத்தி ஹியூமிலியேட் பண்ணியாச்சு. நான் ஒரு பயந்தாங்குழின்னு இப்ப உலகத்துக்கு தெரிய போகுதுன்றீங்க. அதானே ஒரு பிரச்சனை இல்ல 2 பிரச்சனை. அப்புறம் மாமா வந்து குட் ஜாப் மாமா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆயுஷியும் அந்த சைட்ல என்ன நடந்துச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. 2 பேருக்கும் பிரெயினே புரியல. அதுக்கப்புறம் பிரெயினே புரியலையா? பட் எனிஹவ் புரியுது இல்ல அதான் மேட்டர். இது நடந்து அடுத்த 5 மினிட்ஸ் எங்களுக்கு சிரிக்கிறதா அழுவுறதா ரியாக்டே பண்ண தெரியல. எல்லாம் அப்படி வெரி ஃபன்னி ஜோக் அடி வாங்க போறாங்க வெரி ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு நடு ஸ்பேஸ்ல இருக்கோம். அப்புறம் அவர் என்ன சொன்னாரு போட்டோ இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது. ஆக்சுவலி அந்த யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு ஒரு கார்னரா ஒரு இடம் இருந்துச்சு. லைக் நிறைய மரம் இருக்கிற இடம். அங்க போய் இது வண்டியை நிறுத்திட்டாரு. டிங்கிய நிறுத்திட்டு ஹியூஸ் லைக் இங்க ஏஞ்சி ஒருத்தரா நில்லுங்க. எப்படி ஏஞ்சி நிக்கணும்னு சொல்லி தந்தால அதை வச்சு பேட்ல வச்சு நில்லுங்க அப்படின்னாரு. ஒருத்தரா நின்னுட்டு உங்களை தனியா போட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு என்னன்னா நீங்க எதுவுமே எடுக்க வேணாம் திருப்பி கூட்டு போயிடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போதைக்கு ஸ்னேக் எதுவுமே ஆகல. இதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. பட் எனக்கு ஆக்வர்டா இருக்கும் யாராச்சும் போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா ஹே அப்படின்னு இருந்தேன்னா போஸ்ட் கொடுங்க எல்லாம் பண்ணுங்கன்னாரு. ஆமா முதல்ல பண்ணாங்க. செகண்ட் நான் போனேன் இப்படி வச்சு கொடுங்க பாகுபலி பலி கொடுங்கன்றாரு. எனக்கு போதும் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இப்படி அந்த பேட்ல இப்படி புடிச்சிட்டு நிக்கிறேன். யாரா அது கைய சொறியறதுன்னு திரும்பி பார்த்தா இங்க ஒரு ஃபுல்லா ஒரு ஸ்பைடர் உட்கார்ந்துருக்கு. இங்க உட்கார்ந்து இருந்தது. வாட் த ஹெல்னு சொல்லிட்டு டக்கு லைக் அது ரொம்ப ஒரு மில்லி செகண்டுக்கு தான் உட்காந்துருக்கும். சரி அப்ப நான் சொல்லும் போது அப்படியே அரை மணி நேரம் உட்கார்ந்த மாதிரி இருக்கு. டக்குன்னு லைட்டா உட்கார்ந்தது நான் தட்டிட்டேன். அப்படியே அப்படி தட்டிட்டேன். இம்மீடியட்லி பயந்துட்டேன். தட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு பயந்துட்டே போட்டோ எடுத்தாச்சு. இது நடந்து 2 நிமிஷத்துல பாம்புன்னு வேற பயமுறுத்தி விட்டாரு. அதனால 1 நிமிஷம் இப்பதான் அந்த ஷாக்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு ஷாக் கொடுத்து என்ன எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் காம் டவுன் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஷோருக்கு கூட்டு போறாரு. ஷோர்னா அந்த லேக்கோட எண்டு தான். கூட்டு போய் நிக்க வைக்கிறாரு. லைக் இது டிங்கிய நிக்க வைக்கிறாரு. இறங்குறதுக்கு முன்னாடி டிரைவரை மட்டும் இறக்கிட்டு நீங்க இருங்க இவங்க 3 பேரையும்
வரையும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. அது வரைக்கும் எடுத்த போட்டோஸ் எல்லாமே டிரைவரோட எடுத்தது. ஆனா அப்புறம் சொன்னா நீங்க இறங்குங்க அவங்க ஃபேமிலில அவங்க எடுக்கலாம்னு. அப்ப நாங்க யோசிச்சோம் எதுக்கு ஏன் அவரும் வரட்டுமேன்ற மாதிரி எங்க மைண்ட்ல. எனக்கு அப்ப தெரியாது இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு. 3 பேர் நில்லுங்க அப்படின்னாங்க. எங்க நில்லுங்க இங்க. சோ எப்படின்னா டிங்கில லாஸ்ட் எண்ட்ல நானும் என் கசின் நிக்கிறோம், இங்க ஃப்ரண்ட்ல எங்க மாமா. சோ பேசிக்கலி நாங்க அதுல ட்ரையாங்கிள் மாதிரி 1 2 3 அப்படி நின்னுட்டு இருக்கோம். இவர் இங்க இருந்து வீடியோ எடுக்கிறேன், கோப்ரோல நானு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க 3 பேரும் இப்படி இந்த டைட்டானிக் போஸ் மாதிரி இப்படி கையை நல்லா நீட்டிக்கிட்டு நில்லுங்க அப்படின்னாரு. எனக்கு பிகாஸ் ஐ எம் ஷை அண்ட் என் கசினுக்கு நாங்க ஷைங்கிறதுனால அது எங்களுக்கு எங்கேயோ ஹெல்ப் ஆயிடுச்சு. நல்லா நீட்டுங்கன்னாரு. அதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா நம்ம பண்ணுவோம்ல, லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஷையா இருந்துச்சு. அது மாதிரி இப்படி பண்றோம். அவங்க இன்னும் பண்ணுங்கன்றாரு. அப்படியே நின்ட்டேன். சும்மா இப்படி எல்லாம் பண்ணிருக்க முடியாது, எனக்கு ஷையா இருக்கும் வீடியோ எடுக்கிறேன் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா இப்படி பண்றேன். மாமா நல்ல அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு சென்டர்ல. அப்படி 3 பேர் நிக்கிறோம். டப்புன்னு பிடிச்ச அந்த இது போட்டை டப்புன்னு எடுத்துட்டாரு. 3 பேரும் தம்முன்னு நானும் ஆயுஷ் என் கசனும் லிட்டரலி தண்ணிக்கு வெள்ள விழுந்திருப்போம் ஃபுல் கை நீட்டி இருந்தா. பட் நாங்க ஃபுல்லா ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடா பயந்துட்டே இருந்தனால டப்புன்னு உட்காந்துட்டோம். எங்க மாமா அப்படியே ஃபுல்லா ஹி ஃபெல் பேக் எங்க மேல, அப்படியே இங்க விழுந்துட்டாரு. நாங்க இப்படி புடிச்சுட்டு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறமா வெரி பண்ணின்றாங்க மாமானால என்ன வச்சு இப்படிலாம் பண்ணிருந்தா பண்ணிலாம் சொல்லி போட துரத்தி ஓடி இருப்பேன். பட் நீங்க அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டேன். மொத்தம் 3 ஷாக். ஒண்ணு வந்து கொஞ்சம் ரியல்னு வச்சுக்கோ, மிச்சம் 2 ஃபுல் அவர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு எங்களை கூட்டு வச்சு. அப்புறம் முடிச்சுட்டு ரொம்ப நன்றி நல்லா செஞ்சு விட்டீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் இந்த இதுக்கு வீடியோ ஃபுட்டேஜுக்கு நாங்க ஏதோ 500 ஏதோ சொன்னாங்களோ அது பே பண்ணியாச்சு. அதோட அவங்க சொன்னாங்க இந்த ஒரு ஆப் இருக்கு, இதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்க ஃபுட்டேஜஸ், உங்களோட வீடியோஸ், உங்களோட போட்டோஸ் எல்லாமே இதுல நாங்க அப்லோட் பண்ணிடுறோம், இதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்சோ ஐ வாஸ் ஆன் மை பீரியட்ஸ் ஜஸ்ட் சோ யூ நோ, சோ திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் மை ஹெட், எவ்ரிதிங் டுகெதர். கிட்ட அப்படி இருந்ததா எனக்கு. சோ எனக்கு என்னன்னா இது வீக்னஸா என்னோட பீரியட்ஸா இல்ல நான் பயந்து எனக்கு ரியாக்ஷன் வருதா அப்படின்னு தெரியல, லைக் ஆங்ஸைட்டி ஆகுதா அப்படின்னு எனக்கு 3த்தையும் சேர்ந்துட்டு எனக்கு அப்படி இருந்தது லைட்டா. நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அந்த ஸ்பைடர் எனக்கு கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஓவர் திங்கிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் இது இந்த 3 விஷயம் ஒண்ணு பீரியட்ஸா இல்ல டயர்ட்னஸா என்னது அப்படின்னு தெரியாம அதை தாண்டி ஸ்பைடர் உட்காந்துச்சா அதனால ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3த்தையும் சேர்த்து மண்டை குழம்புது. அப்ப என் கசின் கையை பிடிச்சிட்டு நான் சொல்றேன் எனக்கு லைட்டா தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு. சோ ஆஸ் ஐ செட் எங்களோட போன்ஸ் எல்லாம் நாங்க ஆல்ரெடி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். கூட எங்க பேக் தண்ணி எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருந்தது. we had nothing on us. மாமாவோட போன் அண்ட் அவங்க அந்த கோப்ரோ வச்சிருந்தாங்க, அது மட்டும் தான் இருந்தது. ஆனா ஷோர்ல இருந்தோம் at this point. அப்ப லைட்டா தலை சுத்து. அப்ப நான் மாமாட்ட பேச ட்ரை பண்றேன். பட் அவங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, லைக் கன்னடால அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க கவனிக்கல நான் என்ன சொல்றேன், எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவனிக்கல. அப்ப நானே யோசிச்சுட்டேன் டக்குன்னு இப்ப நான் கூப்பிட்டு சொல்றதுக்கு லைக் புரிய வைக்கிறதுக்குள்ள வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என் கசின்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குன்னா ஷூஸ் லைக் உட்காரியா அப்படின்னு சொன்னேன். இல்ல எனக்கு ஏதாவது தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கலாம்னு அந்த பேக் எங்க இருக்குமோ அங்க போனோம். அங்க பார்த்தா குமிஞ்ச பேக்கா இருக்கு. எல்லா ஊர்ல இருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்களோ எல்லா பேக்கும் இருக்கு. எவனோ பேக்ல இருந்து இப்படி தண்ணி எடுப்பாங்க. தேடி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு இன்னும் தலை சுத்தம்னு சொல்லிட்டு இப்படியே சுத்தி பார்த்தா அங்க பார்த்தா ஒரு இளநீ கடை இருந்தது. கடவுளா எனக்கு கடவுள் இளநீ கடை தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்ட. கையில காசு இல்ல, ஒரு பைசா இல்ல கையில. நான் அப்புறம் மாமா வந்து மாமா கிட்ட போன் இருக்குல்ல, அதுல ஜிபே வேணா பண்ணிக்கலாம், ஏதோ ஒண்ணு ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு இளநீ வேணும். நேரா நடந்தாங்க போயிட்டு அதுல வேற எனக்கு கன்னடா தெரியாது. ஒன் அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு ஒந்து அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதை தப்பா சொல்லி மாட்டறதுக்கு நம்ம ஒன்னுனே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அப்படின்னு. அப்புறம் ஒரு பானியா இது மலாயா அப்படின்னாரு, அது ஹிந்தி. அது எனக்கு புரிஞ்சிச்சா பானி அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகுது. ஆனாலும் தலை லைட்டா அப்படி இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டெப் இருந்தது, இந்த இளநீ கடைக்கு பக்கத்துல 2-3 ஸ்டெப்ஸ் இருந்தது. போய் உட்காந்துட்டோம். இப்படி உட்காந்து இப்படி பாதியில உட்காந்து அப்படின்னு உழிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு வேற மண்டல பயம். அந்த ஸ்பைடர் உட்கார்ந்ததுனால எனக்கு டயர்ட் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு இது நடந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிட்டு இருக்கு. நான் குடிச்சிட்டு இருக்கேன். மாமா மெதுவாக நடந்து வராங்க. என்னாச்சு இளநீ வேணுமா, எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வராங்க. நாங்க வந்தோடனே ஓகே இல்ல நீ அப்படின்னாங்க. நல்லா இல்ல எனக்கு மயக்கம் வருது அப்படின்னோடனே டயர்டா இருக்கணும். நான் சொன்னேன் ஒருவேளை இந்த ஸ்பைடர் என்ன கடிச்சிருச்சோ அப்படின்றனா. அவங்கள அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நான் எவ்வளவு ஓவர் திங்க் பண்ணிட்டேன்னா எனக்கு கிளாரிட்டியோட தெரியணும் அது இல்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் படி இளநீ குடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் 2-3 வாட்டி என் கசின் எங்க மாமா வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அந்த இது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு. அவ அப்புறம் சொன்னா இல்ல அவளுக்கு பயமா இருக்கு. அப்ப மாமா வந்து இங்க பாரு முதல்ல ஸ்பைடர் ஏதாவது கிடைச்சா எங்கெல்லாம் ரேஷஸ் வந்துரும் அப்படின்னா. நான் திரும்ப பண்ணேன் கையை அப்படி பார்த்தா எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு அப்ப இது என்னது அப்படின்னு. ஏண்டி ரேஷ் வரும் இது ஒன்னும் ரெடி அப்படின்றாங்க. நல்லா அப்படியா ஓகே இல்ல மயக்கம் வந்துச்சா, நான் அதோட பிரேக் பண்ணிட்டா சாரின்னு அவங்க சொன்னாங்க. இல்ல உனக்கு டயர்ட்னஸ் பீரியட்ஸ் அதெல்லாம் சேர்த்துதான் வருது, டீஹைட்ரேஷன், முதல்ல தண்ணி குடி. இல்ல நீ பயந்துருப்ப மேபி அந்த ஸ்பைடர் நினைச்சு பயந்துருப்பேன். நான் பயப்பட வேண்டியது பாம்பு பார்த்து. அந்த ஸ்பைடர் வந்து அந்த காட்டு ஸ்பைடர் கூட இல்ல, வீட்டுல பாத்ரூம் தொங்கின்னு இருக்குமே அந்த ஸ்பைடர். அதை பார்த்து நான் ஏன் பயந்தேன் அப்போல நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நானே இளநியை குடிச்சு நானே தூக்கி போட்டு மடக்கு நடந்து வந்துட்டேன். இது தேவையில்லாம எதுக்கு இந்த எபிசோட் நடந்துச்சுன்னு தெரியல. ஆல்சோ எனக்கு நான் தலை குளிச்சதுனால என் ஹேர் கொஞ்சம் மேல ட்ரையா கீழே ஃப்ரிஸியா அப்படி இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செட்டில் ஆயிரும். அது வரைக்கும் கொஞ்சம் கண்டுக்காதைய முடிய நல்லா இல்ல. கதையோட ஒரு ஹைலைட்டே நான் மறந்துட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு மாமா அவங்கள்ட்ட இருந்து லிங்க் வாங்கினாங்கன்னு சொன்னால கோப்ரோட லிங்க் அதை வாங்கி எதுல டவுன்லோட் பண்ணமோன்ட்டு அதை பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நாங்க கார்ல பாத்துக்கிட்டே வரோம் என்னதுன்னு. அந்த பிராங்க் வீடியோ நாங்க இன்னும் பாக்கல, ஏன்னா எங்களுக்கு அதுக்கு வந்து
தைரியம் ஒன்று வர ஆக்சுவலி. ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு போட்டோஸ் சும்மா பார்த்துட்டு இருந்தோம் கார்ல போகும்போது. அப்புறம் ஹோட்டல்ல போய் பாத்துக்கலாம் பிராங்க் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருக்கோம். ஊருக்கு வந்தாச்சு. அதுக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஊருக்கு நாங்க வந்தோம். அப்ப நான் எங்க மாமாட்ட சொன்னேன், எனக்கு ஆக்சுவலி யூடியூப் வீடியோல அது ஆட் பண்ணும் போல இருக்கு. சோ அந்த வீடியோ இருக்கான்னு எனக்கு ஐ மீன் அந்த லிங்க் இருந்தா எனக்கு அதை அனுப்பி விட்டுறேன். அதுல நான் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நிறைய போட்டோஸ்லாம் அதுல நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்புனாங்க. அந்த லிங்க் ஓபன் பண்ணி பார்க்கலனா ஓகே அனுப்பியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்ப நான் எடிட் பண்றேனோ அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மாமா கால் பண்ணி சாரி அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எதுக்கு சாரி அப்படின்னா, ஓ நீ பாக்கலையா லிங்க்? நான் இல்ல அந்த லிங்க்குள்ள ஒண்ணுமே இல்ல. இது ஒண்ணுமே இல்லையா? ஏன் ஒண்ணும் இல்ல அப்படின்னு. உங்களை இல்ல அந்த லிங்க்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுல, நான் அந்த ஆப்பை டிலீட் பண்ணிட்டேன். அது ஒரு ரேண்டம் லைக் ஆப் போல. சோ அது எப்படி எவ்வளவு சேஃப்னு தெரியல. நான் டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டு டிலீட் பண்ணிட்டேன். பட் ஆப்போட சேர்த்து அதுவும் கண்டென்ட்ஸும் லைக் டிலீட் ஆயிடுச்சு. ஏன்னா லிங்க் ஓபன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு போட்டோ எதுவுமே கிடையாது. அந்த போட்டிங்கோட போட்டோஸ் எதுவுமே இல்ல அந்த லிங்க்ல. அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி அதான் மாமாவே சொன்னாங்க, நான் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வேணா நாளைக்கு வாங்கிடுறேன். நான் சொன்னா அதான் வாங்கிடலாமே, அப்புறம் என்ன பிரச்சனை இல்ல அப்படின்னு நான் சில் பண்ண அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் ஆயிடுச்சு ஏதோ பேசி என் கசின் பேசிட்டு இருக்கேன். சொன்னா இதுடி அதுடி அந்த வீடியோல இதை போடணும் சொன்னா தெரியும்ல அந்த வீடியோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் எது கிடைக்கலையா அப்படின்னா, ஆமா கிடைக்கல, அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டோம், அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஃபுட்டேஜ் எல்லாம். இது தெரியாம போச்சு. அதாவது இப்ப நான் பிராங்க் ஆயிட்டேன், அதை வச்சு நான் வீடியோ பண்ணி ஒரு அட்லீஸ்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். என் வாழ்க்கைக்காவது இந்த துரோகத்துக்கு எனக்கு ஏதாவது பணமாவது வரும்னு நான் நினைச்சேன். ஆனா அதுவும் இப்ப வராது. ஏன்னா delete ஆயிடுச்சு வீடியோ. லைக் சரி மொத்தத்துல நான் ஹியூமிலியேட் ஆனேன் ஃபார் நத்திங், ஃபார் ஃப்ரீ. ஐ ஹவ் பீன் ஹியூமிலியேட்டட். ஐ வாஸ் லைக் அதை பத்தி நான் ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு ஃபீல் பண்ணேன். ஏன்னா இட் வாஸ் ஜெனுவன்லி ரியலி ஃபன்னி. ஓகே எனக்கு அது நடக்கும்போது அவ்வளோ அப்பவுமே ஃபன்னியா தான் இருந்தது. ஆனஸ்ட்லி நான் ரொம்ப ஒன்றும் பயப்பட்டேன். அந்த ஸ்பைடருக்கு தான் நான் பயன்ட்டேன். அது மேல வந்து உட்காந்துருச்சு. அது எனக்கு எதுவுமே செட் ஆகாது. பள்ளி கரப்பு எதுவுமே வேணாம், எனக்கு யாருமே வராதீங்க. பட் இட் வாஸ் ஃபன். எக்ஸ்கியூஸ் மீ எனி கனடா மக்கள் ப்ளீஸ் கெட் மீ மை வீடியோ ஐ வாண்ட். பட் அது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ரெடி ஆயிட்டேன். இது வந்து என்னோட லுக் அண்ட் ஐ லைக் இட். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஹேர் மட்டும் தான் லைட்டா ஃப்ரிஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தலை குளிச்சா உடனே அப்படிதான் இருக்கும். ஹேர் லைட்டா ஒரு மாதிரி பூஸ் 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 அப்படி பறக்கும். சாரி இன்னொரு காமெடி லாஸ்ட் இன்னொரு காமெடி என்னாச்சு அப்படின்னா, இதை முடிச்சுட்டு நான் சொன்னல இங்க இருந்து ரிசர்வாயர் போயிட்டு அதுக்கப்புறம் யானை குளிப்பாட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான். பட் அதுல எதுவுமே நடக்கல. ஏன்னா அந்த யானை குளிப்பாட்ட லைக் பேதிங் திங்க நிறுத்திட்டாங்க போல. அது பண்றது இல்ல. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நியூஸ்ல அதெல்லாம் வந்ததுனால நிறுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அது பண்றது கிடையாது போல. ஜஸ்ட் பார்க்கலாம் போல யானைய கொஞ்சம் தூரத்துல. நாங்க என்ன பண்ணோம், ரிசர்வாயர் எல்லாமே இன்னொரு இடத்துக்கு போனோம். அது வேற லெவல்ல இருந்தது. அந்த லேக் வேற கதை. அதுல வந்து அந்த லேக்ல crocodiles இருந்தது. That's all I'll say. Okay அது வேற கதை. பட் அங்க போகும்போது என்னாச்சுன்னா அதை முடிச்சுட்டு நாங்க லேட் ஆயிடுச்சு. இந்த எலிஃபென்ட் திங்குக்கு எங்களால அன்பார்ச்சுனேட்லி வர முடியல. சோ எதுக்காக நாங்க வந்தோமா அதை தவிர்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பாம்பு, தேளு, கழுதை எல்லாம் பார்த்துட்டோம். நாங்க எலிஃபென்ட் பார்க்கல. பட் டெக்னிக்கலி அந்த போட் ரைடு அந்த டிங்கில போயிட்டு இருக்கும்போது அங்க சைட்ல யானை நடந்து போறதை நான் பார்த்தேன். நான் பார்க்கலாம் யாரும் சொல்லக்கூடாது, நான் பார்த்தேன். பட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. திஸ் வாஸ் ரியலி ஃபன். அது நடக்கும்போது எனக்கு ஃபன்னா இருந்தது, சொல்லும் போது எனக்கு ஃபன்னா இருந்தது. அண்ட் யூ ஷுட் கோ சப்ஸ்கிரைப் பிகாஸ் இந்த மாதிரி என்ன கத்துறீங்க இங்க எங்க ஃபிளாட் பசங்க கத்துதுங்க. அடடா மன்னிச்சிரு, அவங்கக்குள்ள கத்துறாங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். யூ ஷுட் கோ சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் ஐ மேக் வீடியோஸ் எவ்ரி ஃப்ரைடே. ஐ போஸ்ட் வீடியோஸ் 5 PM ஃபார் யூ only for you. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் something nice. I love reading comments. I'll see you next week. Bye.